ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் கட்டும் பணி 60% தாங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதே போல் நடை மேம்பாலம் கட்டும் பணியும் ரொம்ப மந்தமாக நடந்துட்டுருக்குங்க. இந்த ஆண்டு 2025 இறுதிக்குள்ளே தான் இதை முடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக முடிக்க முடியாதுங்க. இது நெக்ஸ்ட் இயர் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆக போகுது. கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் மாதம் திறந்தாங்க. 393.74 கோடி ரூபாயில் புறநகர் பேருந்துகள் வந்து அங்கே இயக்கிட்டு இருக்காங்க. பயணிகள் வசதிக்காக புறநகர் ரயில் நிலையம் வந்து அங்கே அமைக்க வேணும் அப்படின்ட்டு கோரிக்கை வந்து பயணிகள் வச்சாங்க. தமிழக அரசும் வந்து கோரிக்கை வச்சதை மத்திய அரசு ஏற்றுது. இதனால் வண்டலூருக்கும் ஊரம்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற கீழாம்பாக்கம் ரயில் நிலையம் வந்து மார்ச் 2024 கட்ட தொடங்கினாங்க. கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில் நிலையத்துக்கு போகிறதுக்கு நடை மேம்பாலம் வந்து நவம்பர் 2024 79 கோடி ரூபாயில் சிஎம்டிஏ வந்து கட்ட தொடங்கினாங்க. 280 மீட்டருக்கு இந்த நடை மேம்பாலம் வந்து இருக்க போதுங்க. ஆனால் இந்த நடை மேம்பாலம் பார்த்தீங்கன்னா கட்டும் பணி ரொம்பவே தாமதமாக ஆகிட்டு இருக்குங்க. ஏன் இவ்வளோ தாமதம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தனியார் நிலத்துக்கு மார்க்கெட் வேல்யூவோட அதிக இழப்பீடு கேட்டதால் மேம்பாலம் கட்டும் பணி வந்து ரொம்பவே தாமதம் ஆகிட்டு இருக்கு. மார்ச் 2024 12 கோடி ரூபாய்க்கு 6 கோடி ரூபாய்க்கு வந்து 2 நடைமேடை வந்து 12 கோடி ரூபாய்க்கு வந்து தொடங்கினாங்க. 10 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் வந்து தொடங்கினாங்க. மொத்தம் 22 கோடி ரூபாய்க்கு பணிகள் வந்து மார்ச் 2024 தொடங்கினாங்க. தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு மார்க்கத்தில் வந்து நடைமேடை வந்து பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி ஒரு 60% தாங்க கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதே போல் செங்கல்பட்டு தாம்பரம் மார்க்கத்தில் வர பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பிளாட்ஃபார்மே இன்னும் அமைக்கலை. கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தோட பயணிகள் பார்த்தீங்கன்னா வெறும் 60% தாங்க முடிஞ்சிருக்கு. முதல்ல இந்த 2 பிளாட்ஃபார்மையும் வந்து முடிக்கணுங்க. அதுக்கப்புறம் உயர்மட்ட நடைமேடையை வந்து இது ரெண்டுத்துக்கும் இணைக்கணும். மின் இணைப்பு கொண்டு வரணும். பிளாட்ஃபார்ம் கூரைகள் வந்து அமைக்கணும். பயணச்சீட்டு அலுவலகம் வந்து இருக்கணும். பயணிகள் வந்து அமர்றதுக்கு இருக்கைகள் கொண்டு வரணும். பேசிக் கம்யூனிட்டிஸ் வந்து டாய்லெட், பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வரணும். அதே போல் இதற்கிடையே கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை இணைக்கிறதுக்கு நடை மேம்பாலமும் அந்த பணியும் வந்து அவங்க மேற்கொள்ளணும். இதெல்லாம் இன்னும் வந்து 6 மாதத்துக்குள்ளே கொண்டு வர முடியாதுங்க. 60% ஆஃப் ஒர்க்கு தான் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதனால் நெக்ஸ்ட் இயர் தான் கீழம்பாக்கம் ரயில் நிலையம் வந்து பணிகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.